நமச்சிவாய. இன்னைக்கு நாம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருட சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் சனி பகவான் மீன ராசியில் இருந்து எல்லா ராசிகளுக்கும் தன்னுடைய பலன்களை தர போகிறாரு. இங்கே மீனராசிங்கிறது துளாராசிக்கு 6ஆம் இடம். அதனால் சனி அடுத்த 2.5 வருஷம் 6ஆம் இடத்துல இருந்து துளாராசிக்காரங்களுக்கு பலவிதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக சனி பகவானுக்கு 2 வீடுகள். ஒன்று மகர ராசி 4ஆம் இடம், அதே மாதிரி கும்பராசி அது 5ஆம் இடம். இங்கே இந்த 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உலகத்தில் வாழும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோமா, கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமாங்கிறது சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். சரி, அந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் வசதியானது, சுகமானது, சுலபமானதுங்கிறத சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதிகமான பொருட்கள் வச்சுருக்கோம், அதாவது அசட்ஸை கிரியேட் பண்ணுறோம், சொத்து பத்துக்களை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது உடல் நலத்தை சொல்லக்கூடியது. வாழும்போது நல்ல உடல் நலத்தோடு இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ 4ஆம் இடம் நம்மளுடைய உடல் நலத்தையும் சொல்லும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய தாயாருடைய உறவை குறிக்கும், இல்லை தாயாருடைய நிலைமையை குறிக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்க தாயார்கிட்ட இருந்து தான் பிறந்து வளர்ந்து வர்றாங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். போன விரைவில் நாம் என்ன செஞ்சோம், எவ்வளோ தூரம் புண்ணியங்கள் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அதிகமான புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம்னா இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு யோகமான வாழ்க்கையாக அமையும். யோகமான வாழ்க்கைனா என்ன, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கும், நம்ம திட்டம் போட்டது எல்லாமே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும், நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நான் வீடு கட்டணும், எனக்கு நல்லபடியாக குழந்தைகள் பிறக்கணும், எனக்கு என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்குதாங்கிறத சொல்லக்கூடியது 5ஆம் இடம். ஆக 2 வீடு, 4ஆம் வீடு 5ஆம் வீடு ரெண்டுமே துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வீடு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான சனி இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடம்ங்கிறது பிரச்சனைகள் சிக்கல்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இப்போ சஞ்சரிக்க போகிறாரு. இப்போ அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம் சொல்லி ஒரு கணக்கு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் போய் அஷ்டவர்க்கம்ங்கிறத பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதில் டேபிள் இருக்கும். அதில் சனிக்கு உண்டான பலன் எவ்வளோங்கிறத பாருங்கள். சனி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலன் வாங்கியிருப்பார். அதிகபட்சமாக 8 வாங்கலாம், குறைஞ்சபட்சமாக எதுவுமே வாங்காமல், அதாவது 0 வாங்கலாம். இங்கே சனி 3க்கு மேலேயே வாங்கியிருந்தான்னா அவர் பலமாக இருக்காருங்கிறது அர்த்தம். அப்போ 3 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கியிருந்தாலுமே பொதுவாக இந்த காலகட்டங்களில் ஒரு காரியம் எதை நினைக்கிறோமோ, எவ்வளோ தடைகள் வந்தாலுமே அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். வேலை தேடுறோம், சிரமமாக இருந்தாலுமே வேலை கிடச்சிரும். பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ப்ரொமோஷன் வந்துடும். சரி, நமக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலுமே நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகள் என்ன தான் குழந்தைகளோட நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அந்த வேறுபாடை தாண்டி நம்மளால் நல்லபடியாக ஒரு உறவை கொண்டாட முடியும். சரி, படிக்கக்கூடிய பிள்ளைகள் பிரச்சனை கஷ்டப்பட்டு படித்தாலுமே நல்லபடியாக பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் எது வந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி நினச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். தொழில் விருத்தி பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். சரி, வீடு வாங்கணும், கடன் வாங்கி நம்ம வீடு வாங்கலாமா, இல்லை கடன் வாங்கி கார் வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு உண்டான யோகம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அதாவது சொந்தமாக கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு வீடு வாசல் வாங்க முடியல, கார் வாங்க முடியலனாலுமே
நமக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து கடன் மூலியமா நமக்கு வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, அதே மாதிரி நமக்கு வந்து உடம்புல பல நோய்கள் இருந்தாலுமே நம்ம நல்லபடியாக எல்லா இடத்துக்கும் போக வர நம்மளோட வாழ்க்கையை எப்பயும் போல் நமக்கு வந்து நடத்திக்கிட்டு இருப்போம். இல்லை, அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் வாழ்க்கையுடைய தரம் வந்து குறையாது. நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும். சரி, நமக்கு அம்மாவோட வந்து சில மன வருத்தங்களோ இல்லை ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது இருந்தாலுமே அம்மாவோட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து சீராகவே வந்து இருக்கும். ஆனால் அஷ்டவர்க்கத்தில் சனி வலுவிழந்து, அதாவது 2ஓ 1ஓ 0ஓ வாங்கி மீன ராசியில் இருந்தாருன்னா இந்த காலகட்டத்தில் பொதுவாக நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அடிக்கடி வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். அதாவது ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை உடம்புல காய்ச்சல் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். சரி, இப்போ நம்ம வந்து சொத்துல வந்து ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். இல்லை சொத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு நம்ம வந்து கடன் வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே சில அசௌகரியங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில காலங்கள் தாயாருடைய ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். இல்லை சில காலங்கள் தாயாரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். அதே மாதிரி சனி அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்தா, அதாவது 2ஓ 1ஓ 0ஓ வந்தால் நமக்கு வேலை கிடைக்கிறதுல வந்து சிக்கல்கள், சிரமங்கள் இல்லை தாமதங்கள் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி நமக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம்னா அதே மாதிரி நமக்கு தாமதம் ஏற்படலாம். இல்லை நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம். இப்போ தொழிலை விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான முறையில் வந்து அமையாது. சரி, குழந்தைகளோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சில நேரங்கள் அவங்கள விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சரி, நமக்கு வந்து நம்ம திட்டம் போடுறோம், இதெல்லாம் நடத்திட்டா நல்லது, இதை அதை செஞ்சுட்டா நல்லது, இதை செஞ்சுட்டா நல்லதுன்னு யோசிக்கிறோம். அந்த திட்டங்கள் நமக்கு கைகூடாமல் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். அப்படின்னா நமக்கு வந்து சில வகையில் வந்து ஏமாற்றங்களை வந்து உருவாகலாம். ஆக சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து இந்த 2½ வருஷம் சனி பயிற்சியை வந்து துளாராசிக்காரங்களுக்கு கொடுக்கறது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி மீனராசியில் வாங்கக்கூடிய அஷ்டவர்க்கத்தில் வாங்கக்கூடிய பலன்களை பொறுத்தே அமையும். ஆக எல்லாருக்கும் சனிப்பெயர்ச்சி, அதாவது துளாராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்காது. அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வந்து இந்த காலகட்டத்தில் நாம் அவங்களுக்கு இந்த சனி தசை வந்து எப்படி இந்த சனி பயிற்சி வந்து எப்படி நடக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.